அம்மன் இந்து மதத்தில் சக்தியின் உருவம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே இருந்த ஆதி மூலம் சக்தி என்று புராணங்கள் கூறுகின்றன. சிவபெருமானின் சக்தியாக பார்வதி வடிவில், தீமையை அழிக்கும் துர்க்கை வடிவில், அநியாயத்தை ஒழிக்கும் காளி வடிவில், உலகை காப்பாற்றும் அன்னையாக அம்மன் நிற்கிறாள். ஒரு காலத்தில் மகிஷாசுரன் என்ற அசுரன் வேதங்களால் பெற்ற சக்தியால் திரண்டான். எந்த தேவரும் அவனை வீழ்த்த முடியாத போது எல்லா தேவர்களின் ஆற்றலும் ஒன்று சேர்ந்து துர்க்கை உருவானாள். 10 கரங்களுடன் சிங்கத்தில் சவாரி செய்து போரிட்டு மகிஷாசுரனை அழித்து உலகத்திற்கு அமைதியை திரும்பக் கொடுத்தாள். அதனால் அவள் சக்தியின் சின்னம் துணிவின் தாயார் என்று வணங்கப்படுகிறாள். தமிழ்நாட்டில் அம்மன் கிராமத் தெய்வமாக ஒவ்வொரு ஊருக்கும் காவலராக நிற்கிறாள். மாரியம்மன் மழையை அருளுபவள். அங்காள் அம்மன் தீமையை எரிக்கும் வலிமை. கன்னி அம்மன் காப்பும் கருணையும் தருபவள். திருவிழாக்களில் பொங்கல், பூச்சொரிதல், ஆடி விழா, காவடியாட்டம் போன்றவை பக்தர்களின் அன்பையும் நன்றியையும் காட்டுகின்றன. அம்மன் எப்போதும் நாம் அழைக்கும் போது உடனே காக்கும் தாய்.